ஹலோ காய்ஸ், நான் உங்கள் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஈவில் அண்ட் கார்ஸ்கேப் தான் பார்க்க போறோம். நீங்க இவ்வளவு நாளா வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏன்னா நடுவில் வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. சரி, இன்னைக்கு விளாட்லான்னு பார்த்தா மணி 9:30 ஆயிடுது. அதனால தான் சரி நம்ம சனியை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேம் பிளே வீடியோ பண்ண வரேன். ஓகேவா? இவ்வளோ நாளாக நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ போடுற வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன கேம் விளாடலாம், நெக்ஸ்ட் என்ன சீரீஸ் விளாடலாம்னா சொல்லுங்க. நீங்க ஐஸ்கிரீம் சொன்னாலும் ஓகே, ஜெட் பேக் சொன்னாலும் ஓகே, எல்லாமே நான் விளாடுறேன், பிரச்சனை இல்லை. ஆனா பிசி பக்கம் மட்டும் போகாதீங்க, என்கிட்ட அது மட்டும் இல்லை. ஸோ உங்களுக்கு என்னென்ன கேம் வேணுமோ சொல்லுங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா இந்த ஜெட் பார்க் இருக்குல்லுங்க, அந்த கேம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குது. நல்லா இருக்குதுனால நிறைய வாட்டி எஸ்கேப் பண்ணியிருக்கேன். எஸ்கேப் இல்லைங்க, எண்டிங் பண்ணியிருக்கேன். ஆனா அதுல எதுவுமே குட் எண்டிங் பண்ணலங்க, எல்லாம் பேட் எண்டிங்கு. ஏன்னா கடைசி செகண்ட்ல ஒரு பசில் கொடுப்பாங்க, அதை முடிக்கிறதுக்குள்ள சட்டுன்னு அப்படி 45 செகண்ட்ஸ் தாங்க, அப்படி சட்டுன்னு ஆரம்பிச்சு சட்டுன்னு முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அந்த கேம் வேணாலும் சொல்லுங்க, இல்லை கிரானி சீரிஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னாலும் போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு எஸ்கேப் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை ஏன் டெலீட் பண்ணேன்னா நல்லாவே இல்லை, அதனால தான் டெலீட் பண்ணிட்டேன். ரொம்ப டைம் எடுத்து அந்த வீடியோவை போட்டணும், இல்லை ஒரு ரொம்ப அரை மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான். அதனால தான் நான் இதையே தட்டுப்புட்டுன்னு முடிக்கலாம் தான் வந்தேன். இங்க இது மூணாவது டேக்குங்க. ஏன் சொல்றேன்னா இது பாருங்க எப்படி லேக் அடிக்குதுன்னு, நகத்தை கூட முடியலங்க. இதுகிட்டே அப்படியே 4-5 வாட்டி அடி வாங்கிட்டேன். இதுலயே திரும்ப அடி வாங்க கூடாதுன்னு பிளான் பண்ணதான் நான் இங்கே இருக்கேன். பார்த்தா போடா பாருங்க, திரும்ப கூட முடியாம மேல போனா அவ எப்படியோ பூந்து அடிக்க போறான்னு தெரிஞ்சு நான் இப்படியே கீழே இருந்து அவ வந்ததுக்கப்புறம் மேல போறேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். கேட்டுமோ நீங்க பாத்துட்டாளா? பர்மா பஸ்டார் பஸ் புடிச்சு நான் இது பாருங்க எப்படி லேக் அடிக்குதுங்க. கொஞ்சமாவது இப்படி ஒரு போன்ல விளாடுறேன், அதுக்காகவாது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாமே. பண்ணலாமே, பண்ணுங்க. அப்படின்னா தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். குரோபர் கிடைச்சிருச்சுங்க. ஓ மை காட், கேம் பிளே முக்காவாசிலாம் முடிக்கணும். ஆனா கீ கிடைச்சிச்சு. நான் சொன்னேன் எல்லோ கீ, இந்த வாஷ் மிஷின் ஒட்டிட்டு கிடக்கும்னு. நல்ல வேலை இந்த வாட்டி அப்படி எதுவும் பண்ணாம இப்படி பண்ணிட்டாங்க. ஸ்மால் கேபிளும் இங்கே இருக்குது, என்னை தான் காப்பணும். ஈஸ்வரா வந்துருவா இப்ப, எனக்கு என்னமோ இப்ப வந்துருவா. அவ இப்ப வந்தானா வச்சுக்கங்களேன், அப்படியே சட்டுன்னு கீழே குதிச்சிடலாம். ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க. டேய் போடா, அட போடா டே கூமுட்ட கோபால். டே வாட் யூ டூயிங்? நல்ல வேலைங்க. இப்படிலாம் பண்ணா எப்படிங்க? இவ்வளோ லேகெல்லாம் அடிச்சா நம்மளால கரெக்டா ப்ராப்பராலாம் விளையாட முடியுமா? ஐயோ வரா 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 பேட்ட வரா அப்படிங்கிற மாதிரி வரா. ஓகே ஓகே ஓகே, வா 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 வா, நீ வந்தாதான் நான் அப்படி போக முடியும். இங்க மட்டும் வந்துடாதப்பா. இங்க பாருங்க, நான் ரிவேர்ஸ்ல எடுத்துட்டே போயிட்டு இருக்கிறேன். நானும் அப்ப இருந்து பார்த்துட்டே இருக்கிறேன். ரிவேர்ஸ்லயே போறேன், ரிவேர்ஸ்லயே வரேன். எல்லோக்கு இங்கே இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு அவ்வளோ ரொம்ப ப்ராப்ளம் இல்லை. எட்ரா அட நகுற கூட மாட்டேங்குது, அவ்வளோ லேக் அடிக்குது பாத்தீங்களா? எல்லோக்கு எடுத்தாச்சு. பட் இருந்தாலும் இந்த கிளவிய கூப்பிட்டு நம்ம அதுக்கப்புறம் வேற ஏதாவது சைட்ல போய்க்கலாம். இந்த சைட்ல அப்படியே எஸ்கேப் பண்ணலாம். ஓகேவா? இந்த கீயை கீழே போட முடியாது. என்னங்க இப்படி லேக் அடிக்குது? கொடூரமான லேக்னா அது இதுதான். இருங்க, அங்க ஒரு போட்டோ இருக்கா, தட்டி விட்டுடலாம். டடவு வா 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 வா. ஆனா இங்க இருக்க போது இந்த மாதிரி லேக்லாம் அடிச்சதுன்னா வச்சுங்களேன், பால் தான், பால் ஊத்திடுவாங்க. வா எங்க கார் வந்துருச்சுங்க. அடங்கொய்யால
இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப வேஸ்ட் ஆஃப் டைம்னு தோணுது. இட்ஸ் ஓகே. கிளவி, உனக்கு தைரியம் இல்ல. தைரியம் இருந்தா இங்க வா. என்னங்க இன்னுமே வரல? நான் ஒரு பேஜுக்கு தான் தைரியம் இருந்தா இங்க வா அப்படின்னேன். தைரியம் இல்ல போலக்கே. இங்கேயாவது வா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கீயை எடுத்துட்டு போய் இங்க போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த லாண்ட்ரி போயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அதை திரும்ப வர வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு இப்போ எப்படி வந்து இந்த சர்வீஸ் பண்றவங்கலாம் வந்து இந்த கார்டு கொடுக்குறாங்க. இங்க பாத்துருக்காங்க. யோ இங்க வராங்க. போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. என்னங்க இது? ஐயோ இப்படிலாம் லாக் அடிக்கிற போன்லாம் விளையாட முடியாதுப்பா. ஆனா நான் விளையாடிட்டு இருக்கிறேன் இன்னுமே. டேய் என்ன பண்ற? திரும்ப அந்த கதவு திறக்கிற சவுண்ட் கேட்டுச்சுன்னா சோழ முடிஞ்சதே. ஆட செத்தனுங்க. திஸ் இஸ் தி எண்ட். போறாங்க. வராங்க. அவ்வாடா அவ பாட்டுக்கு வரா, நம்ம பாட்டுக்கு அப்படியே ரிவர்ஸ் கீர்லயே போயிட்டு இருக்கிறோம். ஃப்ரண்ட் கீர்ல வந்தா செத்துருவோம், அவ்வளவுதான். ஓடிடுறா கைப்புள்ள. எங்க இன்னொன்னு வேண்டிக்கோங்க, அங்க தயவு செய்து அந்த வண்டி எடுத்துருக்க கூடாது. ஏன்னா அவ்வளவு தூரம் போயிட்டு வண்டியை மட்டும் எடுத்துனாங்கன்னா வச்சுக்கோங்க, லிட்ரலி அவ்வளோ பெரிய குண்டு பல்பு எங்கேயும் பார்த்துக்க மாட்டீங்க. இந்த சவுண்டு ஏதோ சவுண்ட் வர மாதிரி கேட்டுச்சு இல்ல, இந்த வேன் ஸ்டார்ட் பண்ற மாதிரியோ வேன் வந்து நிறுத்துற மாதிரியோ. அட கொய்யால சொல்லி முடிச்சுங்க. சாப்டர் க்ளோஸ்டு. டேய் நகர்றா. என்னங்க இது? இப்படி ஒரு பாட்டு போன்ல நான் பண்றேன், அதுக்காகயாவது ஒரு லைக் பண்ணலாம்ல, ஒரு ஷேர் பண்ணலாம்ல. பண்ணுங்க, பண்ணாதான் எனக்கும் ஒரு இங்க வந்துடக்கூடாது அந்த டீட்டெயில். யப்பா என்ன சவுண்ட்? என்ன வந்த ரூட்லே என்ன சவுண்டுங்க இது? அவ வரமாட்டான்னு நினைக்கிறேன். நம்புறோம், நம்பிக்கை தான் வாழ்க்கை. இவன் இங்க வந்துட்டானா அவனா ஓகையா. மெயினா இங்க லேக் அடிக்க கூடாது. ரொம்ப லேக் அடிச்சுன்னா அங்க நேரா போய் முட்ட வேண்டியதுதான். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. ஹே பாய். ஸோ அருமைங்க, வண்டி வரதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் ஆகும் தான். இட்ஸ் ஓகே. எனக்கு ஒரு ஐடியா இருக்குங்க. இப்போ நம்ம இந்த பஞ்ச் ஆஃப் கீஸ் போய் எடுத்து ஹைட் பண்ண தெரியாம வீடியோ வேற நடுவில் கட் பண்ணிட்டேன். இந்த ஹைட் கொடுக்குறேங்க. இந்த பட்டன் எடுத்து எங்க கொடுக்கிறது? செட்டிங்ஸ் வச்சிடலாம் பேசாம. ஆமானாலும் இல்லைனாலும் அவங்க வர வரைக்கும் நம்ம சும்மா தான் உட்காரணும். இந்த எபிக் எஸ்கேப் எங்க பண்ணுவோன்னு தெரியுமா? தோ இங்க இங்க பண்ணுவாங்க அந்த இந்த எபிக் எஸ்கேப்பை. இங்கே தான் ஏதோ பச்சு தச்சிட்டுலாம் இருப்பாங்க. கீழே யார் இருக்காங்கன்னு பார்ப்போமா? யாரும் இல்லை. இவ்வளோ நேரம் சும்மா இருக்கிறதுக்கு எனக்கு என்னமோ அதை ட்ராப் பண்ணால் இது பெயிண்ட் எல்லாம் வெளில வந்துருமோன்னு தோணுது. அப்படிலாம் வேஸ்ட்டாக போச்சுன்னா இவ்வளோ நேரம் ஆடினதுங்க வேஸ்ட்டுங்க. ஆடினதே வேஸ்ட்டு. இப்படி லேக் அடித்தாலும் ஆடினது வேஸ்ட்டு தான். சரி, அவங்க வந்த உடனே நான் அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். நடந்துருச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஏதோ மோட்டார் சவுண்டு மாதிரி கேட்டுச்சு. பார்த்தா அந்த கார் வந்துட்டு இருக்குது. இந்த லேக்ல அந்த எப்படி சொல்றது, வர்றது கூட கிளியரா தெரியலங்க. அப்படியே அது வந்துச்சா, நான் பாட்டுக்கு அவ பார்த்துட்டானா வச்சுக்கோங்களேன், இந்த குண்டம்மா ஒருத்தி அங்க ஏதோ ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கால, அவன் மட்டும் பார்த்தா அவ்வளவுதான், சொல்லி முடிஞ்சது. ஓகேயா? அதுக்கப்புறம் அப்படின்னு கத்தல போடுவா. அவ்வளவுதான், நேரம் பண்ணதெல்லாம் நக்கிட்டு போச்சு அப்படின்னு தான். ஒளிடா போடா சூறாவளி. அப்பா ஒரு வழியா ஒழிச்சு வச்சாச்சுங்க. ஐ மீன் நம்ம ஒளிஞ்சாச்சுன்னு சொல்ல வந்தேன். ஸோ அவ்வளோதான், கேம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி முடிஞ்சது.
இப்போ அவள் அந்த கிளாஸ் எடுத்து வெளில வைப்பா, நம்ம போய் அதில் போய் உட்காந்தோன்னா கேமு முடிஞ்சுது. இப்போ இவளா போய் எடுத்து வைப்பாளா, உடனே போய் என்ன பண்ணுவானா, இதை நம்ம வெயிட் பண்ணணுங்க. இதில் நமக்கு முக்கியமானதே பொறுமை தான். நான் ட்ரையலுக்கு ஒரு வாட்டி ஆடணும்னு சொன்னேனுங்க. அது அந்த எல்லோ கீ கிடச்சி திரும்ப இந்த பெயிண்ட்டை போட்டு நான் ஒரு அவசரம் கொடுக்காட்டும் எல்லாம் எடுத்து வச்சிட்டான்னு போய் பார்த்தா அவன் நம்மளை பார்த்துட்டா. சரி உள்ள உட்காரான்னு பார்த்தா ட்ரெஸ் அப்படியே இருக்குது. இப்போ பாருங்க, அவ்வளோ பொறுமையா அந்த குண்டமா வரா. யோசிச்சு பாருங்க. ஆனா இவ்வளோ நம்ம போட்டு தள்ளிடுவோம், அது வேற மேட்ரு. ஆனா இந்த கார் போறதுக்குள்ள இங்க பாத்தீங்களா போய் வைக்கிறா. அம்மால பாத்துட்டா, கத்திட்டா. சோழி முடிஞ்சுதுடா. சோழி டோட்டல் வேஸ்ட் விளையாட பண்ணுது. நக்கிட்டு போச்சுங்க. ஓ ஏன்டா டே. இதே மாதிரிதாங்க அந்த ட்ரையல்லையும் நான் இதே தான் பண்ணேன். இப்ப நம்ம அடி வாங்குறத விட்டு தவிர வேற வழியே இல்லை. ரொம்ப நேரம் பண்ணிவேன். ஒரு பேச்சுக்கு தாங்க சொன்னேன், அடி வாங்குற தவிர வேற வழி இல்லைன்னு. உடனே வந்து அடிச்சிருவேன் கிளவி. உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? அந்த பேய்கிட்ட போய் மனசாட்சியை கேட்டா ஓகே ஓகே. ஸோ நோ மோர் டென்ஷன், கவலைப்படாதீங்க. இதே லேக்ல இன்னொரு நாள் போனாலும் போகும். ஸோ இதுக்கு மேலே நம்பிக்கை இழந்துட வேண்டியதாங்க. அதுக்குன்னு கேம் எல்லாம் முடியலைங்க. ஜஸ்ட் பார்த்துட்டாளா, அடியை கிழட்டு மூதேவி. ஏங்க இப்பெல்லாம் சவுண்ட் கூட காமிக்க மாட்டேங்குதுங்க. ஐயோ அவ பார்த்தாலும் கூட தெரிலங்க. டேய் சும்மா இருடா, ஏன்டா நீ வேற லாக் அடிச்சு இன்னும் கருப்பேத்துற. ஸோ இங்கதான் வந்து அந்த காடு கொஞ்சம் அதிகமா இருக்கும். இங்கேயும் இல்லைன்னா சரி விடு, இன்னொரு நாள் எஸ்கேப் பண்ணுவோம். ஸோ டென்ஷன் ஆகிக்காதீங்க. இதோ திரும்ப கார் வந்தா நான் வந்து கூப்பிடுறேன், ஓகேவா? அடுத்த வாட்டி நான் கன்ஃபார்ம் ஹைட் ஆயிடுவேன், ஓகேவா? திரும்ப வந்துருச்சுங்க, திரும்ப வந்துருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நம்ம ஷட்டப் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இந்த வாட்டி ரொம்பலாம் இல்லைங்க. துணியை மட்டும் போய் அங்கே வச்சிருவா. அங்கே அந்த துணியை மட்டும் போய் வச்சு தூங்க போது நம்ம அப்படியே போய் ஒளிஞ்சிடலாம், ஓகேவா? ஏன்னா வந்து அந்த கிளாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயோ ஈவிலனுங்க. இது என்னங்க பெரிய டிஸ்டா இருக்குது. போயிரு, அப்படியே போயிரு, வந்த வழியிலே போயிரு. அவர் இருந்தானா வச்சுக்கோங்களேன், திரும்ப போய் நக்க வேண்டியதான். இப்ப ஏன் நான் பாத்தீங்கன்னா இவ்வளவு கோவப்படுறேன்னா, ஏன்னா அந்த நான் சொன்னேங்க ஒரு கார்டு, அந்த கார்டும் காணும், அந்த நம்பர் கார்டையும் காணும். அதனால எஸ்கேப்பே பண்ண முடியாதுன்னு நான் நினைச்சிட்டேன். அவ்வளவுதாங்க. இப்ப அவன் எந்திரிச்சிட்டு வந்து ஓபன் பண்ண எந்திரிச்சு வந்து காரை போய் எடுத்தா போதும். ஆனா இப்ப அந்த துணியெல்லாம் வந்து இப்ப எடுத்து வச்சுட்டு அந்த கார் எடுத்தா போதும், நம்ம எஸ்கேப்பு. ஸோ வெற்றிகரமா வந்து நிறைய கட்டோட, அதாவது நிறைய கட் பண்ணி எடுத்து இந்த கேமை முடிச்சாச்சுங்க. அதுக்கு மெயினான ரீசன் ஒன்று லேகு, இன்னொன்று ரீசன் இந்த வெயிட் பண்றது, அவ்வளோதான். இந்த கேம்ல பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சோகம்னா பார்த்தீங்கன்னா, இந்த துணியெல்லாம் வந்து இந்த கழுவி வைக்கிறாங்கல்ல, எப்படி அதுவா துவைக்கிறா, எதனா வாஷிங் மிஷின் கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. இதுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு லாண்ட்ரி ரூம் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நம்மள மாதிரி வந்து சின்ன பசங்களாம் வந்து அங்கே இப்படி சொல்றது, இது மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இந்த லாண்ட்ரி ரூம்ல போய். இப்போ இந்த குடுக்குற துணினா அந்த சைடு போய் அவங்கலாம் வந்து எல்லாம் துவைச்சு கொடுப்பாங்க இந்த சைடு.
அதுதான் வந்து இங்க கிடக்குது. இங்க பாருங்க, அது பாட்டுக்கு எடுத்து கொடுக்குறா, இலிஸ்டே இருக்கிறா. இவளையும் நம்ம அந்த எபிக் எஸ்கேப்ல பாத்தீங்கன்னா ஒரு பாம் போட்டு கொன்றுவோம். அதாவது ஒரு டால் பொம்மைங்க. அந்த பொம்மைக்குள்ள ஒரு பாம் இருக்கும், அதை வச்சு இவளை கொன்றுவோம். எனக்கு அப்ப மனசு எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? அவ்வளவுதாங்க. தப்பிச்சிட்டோம், நம்ம தப்பிச்சிட்டோம், நம்ம தப்பிச்சிட்டோம், 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 தப்பிச்சிட்டோம். இதுக்கு எதுக்குடா இந்த பிஜிஎம்? தம்பி, அவ்வளவுதாங்க. வெற்றிகரமா இந்த எஸ்கேப் முடிச்சாச்சு. ஸோ இவ்வளவு நேரம் நம்ம வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிகள். ஏன்னா வந்து நிறைய கட் பண்ணேன், கொஞ்சம் வெயிட்டும் பண்ண வச்சேன். ஓகேவா? ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. நெக்ஸ்ட் என்னைக்கு வரலாம்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன சீரிஸ் போடலாம்னு சொல்லுங்க. ஓகேவா? ஏன்னா எனக்கு டெத் பார்க் தெரியும், அண்டார்டிகா, அதுக்கப்புறம் வந்து கிராணி, எல்லா ஹாரர் கேமும் நான் நல்லா விளாடுவேன். நான் கிராணி வந்து ஒரு வாட்டி ஹார்ட் மூல ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஓகேனா கமெண்ட் பண்ணுங்க. ப்ரோ ஹார்ட் மூல ட்ரை பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கன்ஃபார்ம் ஹார்ட் மூல ட்ரை பண்ணுவேன். ஓகேவா கைஸ்? ஸோ பை கைஸ், நான் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த நான் கூட சொன்னேன்ல எபிக் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க்லாம் கலெக்ஷன் பண்ணுன்னு, அது அந்த வீடியோ தான் நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டாக வரும். ஓகேவா கைஸ்? ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஜாலியாக இருங்க. நான் உங்கள் ஏஜி. பாய் 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 பாய்.